தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு கட்டிடம் கட்டுவது தொடர்பாக தற்போதைய தலைவர் சரத்குமார் அணியினருக்கும் சங்க உறுப்பினரான விஷால் தலைமையிலான அணியினருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் அணியை எதிர்த்து விஷால் அணியினர் போட்டியிடுகின்றனர். இந்த இரு தரப்பினருக்கும் சினிமா பிரபலங்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கின்றது என்பது குறித்து இனி பார்க்கலாம். நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் நடிகர் சங்கம் மட்டுமே கட்டடம் கட்ட வேண்டும் என்று குரல் கொடுக்கும் விஷால், நாசர் ஆகியோர் தலைமையிலான அணியில் நடிகர்கள் கார்த்தி, பொன்வண்ணன், கருணாஸ், நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் ஆதரவாக உள்ளனர். நடிகர்கள் ஆர்யா, சூர்யா, விஷ்ணு, விக்ராந்த், ஆனந்தராஜ், எஸ்.வி. சேகர், மன்சூர் அலிகான், சிம்பு, ஜெய், நடிகைகள் சங்கீதா கிருஷ், ஐஸ்வர்யா லட்சுமி போன்றோரும் விஷால் தலைமையிலான அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இவர்களில் நாசர் தலைவர் பதவிக்கும், விஷால் செயலாளர் பதவிக்கும், கார்த்தி பொருளாளர் பதவிக்கும் போட்டியிட இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் தவிர ஆர்யா உட்பட பல்வேறு இளம் நடிகர்களும் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம் தற்போதைய தலைவரான சரத்குமார் மற்றும் செயலாளர் ராதாரவி ஆகியோர் தலைமையில் மற்றொரு அணி இருக்கிறது. இந்த அணிக்கு நடிகர்கள் ஜெயமணி, சார்லி, கே ராஜன், சின்னி ஜெயந்த், நடிகைகள் நளினி, குயிலி, சத்யபிரியா, ஃபாத்திமா பாபு ஆகியோர் ஆதரவாக இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் அனைவருமே தற்போதைய நிர்வாகத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக இதுவரையில் முன்னணி நடிகர்கள் யாரும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. நடிகர் சங்கம் மற்றும் அதனை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் சர்ச்சைகள் குறித்து முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், விஜயகாந்த், தனுஷ் உட்பட யாருமே தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை. நடிகர் சங்க விவகாரத்தில் கோரிக்கை ஏற்றால் தங்கள் தரப்பு தேர்தலில் போட்டியிடாது என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் ஜூலை 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக ஆதரவு கோர மதுரை நடிகர் சங்கத்தினரை சந்திக்க சென்றபோது விஷால் இதனை தெரிவித்தார். நடிகர்கள் நாசர், பொன்வண்ணன், கார்த்திக் ஆகியோர் அவருடன் இருந்தனர். உண்மையிலே சரத் சாரும் ராதாரவி சார் எங்கள் தலைவர் பொதுச் செயலாளர் அந்த கட்டிடம் அந்த எஸ்பிஐ சினிமா டீலை ரத்து செஞ்சு இந்த நம்மளுக்கு சார்ந்த ஒரு ஃபெசிலிட்டி நாங்கள் கேட்குறது நம்மளுக்கு சார்ந்த எங்களோட ஒப்பீனியன்றதை விட நம்மளுக்கு சார்ந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்தால் நல்லா இருக்கும்னு அப்படின்னு அவங்க நினச்சி முன்னுக்கு வந்தாங்கன்னா தேர்தலில் நிற்க மாட்டோம். தேர்தலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை அவங்க தான் ஏற்படுத்தி இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அதனால தான் நாங்கள் தேர்தலில் இப்போ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஜனவரி மாதம் தை அன்று நாங்கள் கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு புதுசாக எப்படி முன்னெடுத்து செல்லலாம் அந்த கட்டிட திட்டத்தைன்றது தான் அப்படி சொன்னார். பட் அது நடக்கவே இல்லையா. நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், பில்டிங்க்கு என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் செய்கிறோன்னு ஓப்பனாக சொல்லியாச்சு. விஷால் அங்கே 500 பேர் இருக்கும்போது நாங்கள் 4 பேர், நான், விஷால், ரவி, ஜீவா எல்லாரும் சேர்ந்து, ஆரியாலாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணி தரோம் சார். அதில் வர ஃபுல் ப்ராஃபிட்டை நீங்கள் அப்படியே பில்டிங் கட்டிங்க, நம்ம எதுக்கு வெளியில் ஆள்கிட்ட ஒருத்தர் போய் டிபெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஓப்பனாக நாங்கள் சொல்லியாச்சு. அதாவது விலகி இருக்காங்க, யாரும் நடிகர் சங்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் வரோம்னு சொல்லிட்டோம். ஸோ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். திரும்ப எல்லாரும் வரோம்னு ஆசைப்படுறது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். திட்டமிட்டபடி மதுரையில் நாடக நடிகர்களுக்கான சங்க கட்டடம் கட்டப்படும் என நடிகர் விஷால் உறுதியளித்துள்ளார். மதுரையில் நாடக நடிகர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நடிகர் சங்கம் ஒரு நல்ல இடத்துல, நீங்க சொன்ன அதே இடத்துல கூடிய சீக்கிரம் கட்டப்படும். இது இப்போ நாங்க சொல்ற இந்த உறுதி ஓட்டுக்காக அல்ல. நாங்க எலெக்ஷன்ல ஒருவேளை தோத்தாலும் ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்க நின்று இருக்கோம். கண்டிப்பா ஜெயிப்போம். ஆனாலும் இந்த கட்டிடத்துக்கும் அந்த ரிசல்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. எங்களோட நல்ல விஷயங்கள் முதல்ல மதுரையில தொடங்குறோம்.